தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளில் எந்தெந்த கட்சி முந்துகிறது, எந்த கட்சி சவால் ஏற்படுத்துகிறது என்பது குறித்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தந்தி தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் மக்கள் யார் பக்கம் நிகழ்ச்சியில் பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இந்தியாவிலேயே அதிகமான அளவில் 35,600 வாக்காளர்களை சந்தித்து எடுக்கப்பட்ட பிரம்மாண்ட கருத்து கணிப்பு இது. இதில் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு உட்பட்ட 10 தொகுதிகளில் கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. அதன்படி திருநெல்வேலி தொகுதியில் அதிமுகவுக்கு 50% பேரும், திமுகவுக்கு 40% பேரும் வாக்களிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். ஆலங்குளம் தொகுதியில் அதிமுகவுக்கு 42% பேரும், திமுகவுக்கு 44% பேரும், தென்காசி தொகுதியில் அதிமுகவுக்கு 45% பேரும், திமுகவுக்கு 41% பேரும், கடையநல்லூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தமிழக முஸ்லீம் லீக் கட்சிக்கு 38% பேரும், திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 49% பேரும் வாக்களிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். வாசுதேவநல்லூரில் அதிமுகவுக்கு 48% பேரும், திமுக கூட்டணியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சிக்கு ஆதரவாக 41% பேரும், சங்கரன்கோவில் தொகுதியில் அதிமுகவுக்கு 50% பேரும், திமுகவுக்கு 27% பேரும், மதிமுகவுக்கு 20% பேரும் வாக்களிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். கோவில்பட்டி தொகுதியில் அதிமுகவுக்கு 36% பேரும், திமுகவுக்கு 30% பேரும், மதிமுகவுக்கு 26% பேரும், ஸ்ரீவைகுண்டத்தில் அதிமுகவுக்கு 48% பேரும், காங்கிரசுக்கு 35% பேரும் வாக்களிக்கப் போவதாக கூறியுள்ளனர். தூத்துக்குடியில் அதிமுகவுக்கு 44% பேரும், திமுகவுக்கு 40% பேரும், விளாத்திக்குளத்தில் அதிமுகவுக்கு 46% பேரும், திமுகவுக்கு 36% பேரும் வாக்களிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர்.